ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து நாளை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. 9ஆம் தேதி பாலமேட்டிலும் 10ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக கொண்டாடப்பட இருக்கிறது என்பதை அறிந்து நான் பெருமைப்படுகிறேன். கட்சி சார்பற்ற முறையில் போராடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. இது தமிழர் மான உணர்ச்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெகுமதி. அந்த வகையில் போராடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூரில் நந்தினி என்கிற ஒரு தலித் சிறுமி கொடூரமான முறையிலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. மங்களூர் ஒன்றியம் மாப்புடையூர் கிராமத்தில் தலித் சிறுமி 14 வயது இளம் சிறுமி 5 பேர் கடத்தி சென்று பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இப்படி தமிழகம் முழுவதும் தலித்துகளுக்கு, குறிப்பாக தலித் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை உள்ளது. இதனை தமிழக அரசு தடுத்திட முன்வர வேண்டும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணூரில் எண்ணெய் கசிவால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 6 நாட்களாக கைகளால் வாளியில் அந்த எண்ணெயை, எண்ணெயை கடல் அலைகளில் இருந்து அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பம் தாங்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்களுக்கு இயல்பு நிலை திரும்புகிற வரையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.